ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நான் எந்த மேட்டரை பத்தி பேச போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே ஒரு வருஷத்தோட இறுதியில வந்ததுக்கு அப்புறமா நம்ம மைண்டு ஒரு செலிப்ரேஷன் மூட்ல போயிடும் இல்லைங்களா? ஏன்னா ஏகப்பட்ட ஃபெஸ்டிவல்ஸ் இந்த இயர் எண்ட்ல தான் வரும். அதனால அது நம்மளால தவிர்க்க முடியாது. இருந்தாலும் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சாதனைகள் பண்ணாங்க, எந்தெந்த படங்கள்லாம் பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணுச்சு, எவ்வளவு கலெக்ஷன் பண்ணுச்சு, இதுக்கப்புறம் இந்த வருஷத்தோட சிறந்த படங்கள் எது, சிறந்த பாடல்கள் எது, சிறந்த நடிகர்கள் எது, நடிகைகள் எது அப்படின்ற மாதிரி லிஸ்ட் எடுத்து போட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா நம்ம எல்லாரையும் இந்த வருஷத்தோட இறுதியில சோகமாக்கி நம்மை விட்டு பிரிந்து சென்ற அந்த நடிகர்களை பத்தி நம்ம பெருசா யோசிக்கவே மாட்டோம். எந்தெந்த நடிகர்கள்லாம் இந்த 2024 வருஷம் நம்மள வெகுவா என்டர்டைன்மெண்ட் பண்ணி நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் நினைக்கும் போது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இல்லைங்களா? அந்த நடிகர்கள்லாம் யார் அப்படின்றத பத்தி சேர்த்து வச்சு நான் சொல்லியிருக்கேன். அதனால என்னைக்குமே யாரையுமே நம்ம மறக்க கூடாது அப்படின்ற ஒரு நினைவூட்டல் தான் நண்பர்களே இந்த வீடியோ. அதனால இந்த வீடியோ இறுதி வரைக்கும் பாருங்க. நம்மளோட சேனல் சார்பாக இவங்க எல்லாருக்கும் ஒரு இரங்கலை தெரிவிச்சிருவோம். சோ இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போற நடிகர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோகன் நட்ராஜன் அப்படின்ற ஒரு நடிகர் தாங்க. அவரோட 71வது வயசுல இந்த வருடம் செப்டம்பர் 3ஆம் தேதி நம்ம எல்லாரையும் விட்டு பிரிந்து சென்று விட்டார். இவர் ஒரு சிறந்த வில்லன் நடிகர் அப்படின்ற மாதிரி தான் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். குறிப்பா அந்த 90s கிட்ஸ் மகாநதி பார்த்த நடிகர்களையும் தாண்டி ரசிகர்கள் இவங்க எல்லாருக்குமே இவரோட வில்லத்தனம், அதாவது சட்டிலான வில்லத்தனம் இன்னைக்கு பண்றாரு பாருப்பா நம்ம ஃபஹத் ஃபாசில் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆனா அன்னைக்கே ஒரு சட்டிலான வில்லத்தனத்தை பண்ணி நம்ம எல்லாரையும் கொலையா கொள்ளுவாரு. இப்பேற்பட்ட ஒரு வில்லன் நடிகராக இருந்தாலும் இவர் ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளரும் கூட தான். எப்படின்னு பாத்தீங்கன்னா, சூர்யா அவர்கள் நடித்த வேல் படம், அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் நடித்த கண்ணுக்குள் நிலவு, விக்ரம் அவர்கள் நடித்த தெய்வ திருமகள், இந்த மாதிரி பல படங்களை தயாரிச்சவரை இவர் தான். ஆனா என்ன பண்றதுக்கு 71வது வயசுல ஒரு இல்னஸ் காரணமாக அவர் நம்ம விட்டு பிரிந்து விட்டார். தமிழ் சினிமாவும் ஒரு நல்ல நடிகரையும் ஒரு நல்ல தயாரிப்பாளரையும் இழந்து விட்டது அப்படின்றத இன்னைக்கு நான் நினைவூட்டுறேன். இரண்டாவதா சொல்ல போறது ஒரு நல்ல காமெடி நடிகர், என்னோட ஃப்ரெண்டுங்க. அவர் வேற யாரும் இல்லைங்க, பிரதீப் கே விஜயன் அப்படின்ற ஒரு நடிகர் தான். இவரோட இறப்பு செய்தி கேட்டதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கு. ஏன்னா நாங்கெல்லாம் ஒன்னா தான் படிச்சோம். ஸோ இருந்தாலும் என்ன பண்றது, அந்த டைம்னு வந்துட்டா போய் ஆக வேணும் இல்லைங்களா? ஆனால் அவரும் ஒரு சிறந்த நடிகர் தான். ஏன்னா ஒரு சில படங்கள்ல ஒரு வர சின்ன கேரக்டரா இருந்தாலும் ரொம்ப என்டர்டெயின் பண்ணுவாரு. ஸோ நல்ல மனுஷன் தான். ஆனால் இவர் இறந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தமிழ் சினிமாவில் கிளம்பிச்சு. முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் பேசிக்கலி கேரளாவாக இருந்தாலும் ஈசிஆர்ல இருக்கக்கூடிய பாலவாக்கத்தில் தான் அவர் வீட்டில் தனியாக தங்கினாரு. ஏன்னா அவருக்கு இன்னும் திருமணம் ஆகல. தனியாக தான் இருக்கும் போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அதிகாலையில் இவரோட நண்பர்கள் எல்லாருமே அவர் தொடர்பு கொள்ளும் போது தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார் அப்படின்ற தகவல் வந்த உடனே இவங்களுக்குள்ள ஒரு டவுட் வந்துருச்சு. என்ன இது, பிரதீப் காலையில எப்பவுமே எழுந்து நம்மளுக்கு போன் பண்ணுவான், இன்னுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போய் பார்த்தா பாத்ரூம்ல மயங்கி அடிச்சு விழுந்திருந்தாராம். இது பார்த்து அதிர்ச்சியான அவரோட நண்பர்கள் என்ன பண்ணிருக்காங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 9:30 மணிக்கு ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆள் வந்ததுக்கு அப்புறம் அந்த கதவை உடைச்சு உள்ள போய் பார்த்தா மயங்கி விழுந்திருக்காரு. ஸ்பாட்ல இறந்துட்டு இருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா இந்த மூச்சு திணறல் மற்றும் ஒரு கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி அவர் பாத்ரூம்ல குளிக்கும் போது அவருக்கு ஒரு மூச்சு திணறல் கீழே விழுந்து ஆக்சிடென்டெல்லாம் அடிபட்டு தான் இறந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மூன்றாவதா சொல்ல போறது அடடே மனோகர் அப்படின்றவர் தான். இவர் பார்த்தாலே எனக்கு சிரிப்பு வராங்க. அந்த 90s கிட்ஸுக்கெல்லாம் இவர் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு என்டர்டைனர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு இருக்கிற கிட்ஸுக்கு அவரை பத்தி பெருசா தெரிஞ்சிருக்காது. ஆனா அன்னைக்கு நம்ம விவேக் கூட சேர்ந்து பண்ற காமெடி எல்லாம் இவர் சூப்பராகவே பண்ணுவாரு. பார்க்கும் போதே சிரிப்பா இருக்கும். இருந்தாலும் தன்னோட 84வது வயசுல இந்த வருடம் அவர் காலமாகி விட்டார். ஆனா சினிமாவை பொறுத்த வரைக்கும் இவரை நம்ம ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா தான் பார்த்திருக்கோம். ஆனா இவரோட லைஃப்ல 3000 ஸ்டேஜ் டிராமா பண்ணிருக்காரு. ஒரு பிரில்லியன்டான ஆக்டர். கிரேசி மோகன் அவர்களோட ட்ரூப்லயே ஒரு ஏகப்பட்ட டிராமாஸ் பண்ண ஒரு திறமையான நடிகர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்ப நான்காவதா சொல்ல போறது நடிகர் பிஜிலி ரமேஷ் அவர்கள். இவரோட இறப்பு பல பேர் ரொம்ப சோகத்தில் ஆழ்த்தினாலும் பல பேர் விமர்சன ரீதியா இவருக்கு எதிர்மாறாக கருத்துக்கள் வச்சாலும் நம்ம எல்லாரையும் ஒண்ணு கேட்டுக்கிறேன், மரணம்ன்றது நம்மளால தவிர்க்க முடியாத ஒண்ணுதான். அது எப்போ வரும் அப்படின்றதெல்லாம் நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது. ஆனா இவரோட இறப்புக்கு அப்புறம் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் அவரோட வீடியோஸ்க்கு கீழே நான் பார்த்தேன். பல பேர் இவர் என்ன சாதாரணமா இறந்து போனாரு, குடிச்சு தானே இறந்து போனாரு, என்னையா சோகப்படுறீங்க அப்படின்னா, குடிக்காத ஆட்கள் இங்க கிடையவே கிடையாதுங்க. ஆனா குடிக்கிற எல்லாரும் இறக்குறாங்களா அப்படின்றதும் கிடையாது. குடிக்காம இருக்கிறவனும் இறக்குறானா அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. சோ இவரோட மரணத்துக்கு இதுதான் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி மருத்துவர்கள் சொன்னாலுமே கூட அதுவே 100% உண்மையா அப்படின்னு நீங்க தான் உங்களை கேட்டுக்கணும். ஏன்னு பாத்தீங்கன்னா, பிஜிலி ரமேஷ் அவர்கள் இறந்ததுக்கு காரணம் அவரோட எக்ஸசிவான ஆல்கஹால் பழக்கம். இதுக்கப்புறம் இதனால அவருக்கு லிவர் அயில்மெண்ட் வந்துருச்சு. லிவர் கெட்டு போச்சு, சிரோசிஸ் லெவலுக்கு போனனால தான் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எவ்வளவு பேர் குடிக்கிறாங்க, எல்லாருக்குமே இந்த லிவர் பிரச்சனை வருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. நம்மளோட உடம்ப எப்பேற்பட்ட சூழ்நிலையில நம்ம பாத்துக்கிற ஒரு பொறுப்பு நம்மளுக்கு இருந்தா மட்டும்தான் நம்ம உடம்ப காப்பாற்றுவோமே தவிர, ஒரு பொறுப்பு இருந்தா தான் நம்ம உடம்ப நல்லா வச்சுக்க முடியும். இல்லைன்னா எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் நம்ம உடம்ப நம்ம சரியா பாதுகாக்கல. எவ்வளவு பணம் இருந்தாலும் உடம்ப மெயின்டைன் பண்ணலன்னா உங்களுக்கு என்ன இடத்துல எது வேணாலும் நடக்கும் அப்படின்றதுக்கு நம்ம பிஜிலி ரமேஷ் அவர்கள் ஒரு சிறந்த உதாரணம். இருந்தாலும் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு இவருக்கு யூடியூப் மூலமா ஒரு சின்ன பாப்புலாரிட்டி கிடைச்சி இதை தொடர்ந்து ஒரு நிறைய படங்கள்ல நடிச்சாலுமே கூட காலப்போக்கில் அவருக்கு பட வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாச்சு. மற்றும் அவரோட உடல்நிலையும் பெருசா பாதிக்கப்பட்டனால அந்த உடல்நிலையில இருந்த ஒரு சரிப்பட்டு சீராக வரத்துக்கான பண வசதியும் அவர்கிட்ட இல்லை.
அப்படின்ற மாதிரி அவரோட மனைவி அவர்கள் வந்து ஏகப்பட்ட யூடியூப்ல சொன்னாலும் எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியல. இருந்தாலும் அவர் போகணுன்ற மாதிரி இருந்திருக்கு. அதனால 46 வயதுல பிஜிலி ரமேஷ் அவர்களும் நம்மை விட்டும் தமிழ் சினிமா விட்டும் மறைந்து விட்டார் அப்படின்றது ஒரு வருத்தமான விஷயம் தான். ஐந்தாவதா சொல்ல போறது தங்கல் படத்தில் ஆமீர் கான் அவர்களுக்கு இளைய மகளாக நடித்த ஒரு பொண்ணு, ஒரு சின்ன வயசு பொண்ணு நம்ம பார்த்திருப்போம். சுஹானி பட்நாகர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பொண்ணுக்கு எவ்வளவு வயசு ஆகுது தெரியுங்களாங்க? ரொம்ப ரொம்ப கம்மிங்க, 19 வயசு தான் ஆகுது. ஆனா 19 வயசுல இந்த பொண்ணு இறந்துருச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம விசாரிச்சு பார்த்தா தான் தெரியுது. அவங்க இறக்கறதுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அவங்க வந்து டயக்னோஸ் பண்ணிருக்காங்க. என்ன பிரச்சனைனா டெர்மட்டோமயோசிந்தசிஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது என்னங்க பிரச்சனை? கேள்விப்படாத ஒரு பிரச்சனையா இருக்கே. ஆமாங்க, இப்படி ஒரு பிரச்சனை இந்தியாவில இருக்கானா? ரொம்ப ரொம்ப ரேர் கேஸுங்களாங்க. இந்தியாவில வந்து அப்படியே வந்தாலும் 50ல இருந்து 70 வயசு இருக்கிறவங்களுக்கு தான் வருமா? அதுவும் இந்தியாவில இது ரொம்ப ரேரான ஒரு விஷயமா. ஏன்னா இந்தியாவில நம்மளோட ஸ்கின் டோனுக்கு ஸ்கின் ப்ராப்ளமே வராது. இருந்தாலும் இது ஒரு ஸ்கின் டிசீஸ்ன்றாங்க. இந்த ஸ்கின் டிசீஸை நீங்க சரியா பாத்துக்கலன்னா இது மசில் இன்ஃபிளமேஷன்ல போய் ஸ்வெல்லிங்ல போய் உங்களோட லிவரையும் லங்ஸையும் பாதிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஒரு பிரச்சனை, ஒரு ஸ்கின் பிரச்சனையை ஆரம்பிச்சு இவங்களோட லங்ஸ் பாதிச்சனாலதான் இவங்க இந்த வருஷம் 16ஆம் தேதி பிப்ரவரி மாசம் இறந்துட்டாங்க தன்னோட 19வது வயசுல. இதெல்லாம் ரொம்ப கொடுமை இல்லைங்க? எவ்வளவு கொடுமை பார்த்துக்கோங்க. என்னென்ன மாதிரியான கொடுமைலாம் நடக்குது. இன்னி வரைக்கும் நம்ம ஹெல்த்தியா இருக்கணும்னா நம்ம கடவுளுக்கும் நம்மளோட பெற்றோர்களுக்கும் அதுக்கப்புறம் நம்ம மெயின்டைன் பண்ற பழக்க வழக்கங்கள், நம்ம சாப்பிடுற உணவுகளுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப ஆறாவதா சொல்ல போறது காமெடி நடிகர் சேஷு அவர்கள். இவரோட மரணம் வந்து ஒரு பேரதிர்ச்சி ஆழ்த்துச்சுங்க. ஏன்னா இப்பதான் அவர் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு வந்து நிறைய படங்கள்ல வந்து இந்த காமெடி நடிகரே இல்லாம ஒரு வெற்றிடம் இருக்கு. ஸோ இந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சமா ருப்பின்னு வந்தார் மனுஷன். பார்க்கும்போது கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா ஜாலியாவும் இருக்கும். திடீர்னு பார்த்தா அவர் இறந்துட்டார் அப்படின்ற ஒரு செய்தி ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. என்னங்க காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு வந்த சடன் ஹார்ட் அட்டாக் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வேற எதுவுமே கிடையாது. லொல்லு சபால ஆரம்பிச்சு துள்ளுவது இளமை அப்படின்ற ஒரு படத்துல வந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா லொல்லு சபா மூலியமாவே பாப்புலர் ஆகி நிறைய படங்கள் இப்பதான் ஒரு 5 வருஷமா ஒரு நடிகை ஆரம்பிச்சாரு. ஆனா தன்னோட 61வது வயசுல நம்ம எல்லாரையும் விட்டு பிரிந்து விட்டார் அப்படின்றது ஒரு சோகமான நிகழ்வு தான். ஏழாவதா சொல்ல போறது நடிகர் டேனியல் பாலாஜி அவர்கள். இவரோட மரணம் வந்து ஒரு பேரதிர்ச்சியை கொடுத்துச்சு. ஏன்னா இவரும் பாத்தீங்கன்னா இந்த வருடம் மார்ச் மாசம் இறந்தாரு தன்னோட 48வது வயசுல. என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா கொட்டிவாக்கம் அப்படின்ற ஒரு ஏரியால தனியா தான் தங்கியிருக்காரு. திடீர்னு அன்னைக்கு நைட் வந்து இவருக்கு செஸ்ட் பெயின் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போன் பண்ணி சொல்லியிருக்காரு. அவங்களும் உடனே இவரை கூட்டிட்டு போய் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஆனா அங்க சிகிச்சை பலனின்றி அவருக்கு சடனா ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அதனாலதான் அவர் இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி கடைசியா வந்து இவங்க எல்லாருமே தகவலை தெரிவிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவரோட ஐஸை வந்து அவர் டொனேட் பண்ணிருக்காரு. சோ அந்த டொனேட் பண்ண ஐஸ் வந்து இன்னைக்கு யாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. சோ இந்த மாதிரி தான் இறந்தாலும் தான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான் பார் மனிதன் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். டேனியல் பாலாஜி அவர்கள் செய்த செயல் வந்து ஒரு பாராட்டத்தக்க செயலாக தான் இருக்கிறது. இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் நம்ம மனசை வந்து நம்ம ஆறுதல் படுத்திக்கணும். இருந்தாலும் இவர் ஒரு சிறந்த நடிகர். ரொம்ப ரொம்ப சின்ன லெவல்ல இருந்து மிகப்பெரிய நடிகராக உருவான ஒரு நடிகர் டேனியல் பாலாஜி அவர்கள். இதை யாராலையும் மறுக்கவே முடியாது. எட்டாவதா சொல்ல போறது அருள்மணி அவர்கள். பாக்குறதுக்கே ரொம்ப இவரை பார்த்தாலே கொஞ்சம் ஒரு எனர்ஜி பூஸ்டிங்கா இருக்குங்க. ஏன்னா எப்பவுமே ஒரு சரிச்ச முகத்தோட தான் இருப்பாரு. அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம விஜயகாந்த் அவர்கள் இவரை பார்த்து ஒரு டைலாக் சொல்லுவாரு. வாஞ்சிநாதன் அப்படின்ற ஒரு படத்துல என்ன ஸ்டார் இது எங்க போச்சுன்னு தெரியாதா, கமலா தியேட்டர் பக்கத்துல இருக்கிற விமலா வந்து கொடுத்தா அப்படின்னு. சோ அப்போதுல இருந்தே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்பீரமான கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணுவாரு. சிங்கம் 2 படத்துல இவர் வர அந்த சின்ன கதாபாத்திரம் ரொம்ப சூப்பரா இருக்கும். எந்த சீன்ல வருவாருன்னு தெரியுமா? தெரியலன்னா கமெண்ட்ல போடுங்க. தெரிஞ்சாலும் கமெண்ட்ல போடுங்க. சோ அருள்மணி அவர்களும் ஒரு சிறந்த நடிகர் தான். அவரையும் தமிழ் சினிமா ஒரு கார்டியாக் அரெஸ்டின் மூலியமாக இறந்துன்றதோட இழந்து விட்டதுங்க. அவ்வளவுதாங்க. எனக்கே வாய் கோளறது விடுங்க. அவ்வளவு குளிருங்க, ரொம்ப குளிராகுது இல்ல சென்னையே. சோ அந்த ட்ரீட்மெண்ட் பலனின்றி இறந்து விட்டார். அதுவும் எப்போன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 11ஆம் தேதி இந்த வருஷம் தாங்க. 9வதா நடிகர் பிரபு அவர்கள். இவர் வந்து பெரும்பாலானோர் படத்துல பாத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ரொம்ப ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரம் பண்றவர் தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவர் வந்து இந்த படிக்காதவன் படத்துல நம்ம தனுஷ் அவர்களோட தங்கச்சி வந்து பொண்ணு பார்க்க வருவாரு. பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா இருப்பாரு. நிறைய படங்கள்ல இவர் நான் ஜூனியர் ஆர்டிஸ்டா பாத்திருக்கேன். இவரும் பாத்தீங்கன்னா சினிமாவுக்காக இங்க வந்து சென்னையில தங்கி குடும்பத்தோட இல்லாம தனியா இருந்து சினிமா வாய்ப்பும் கிடைக்காம ஒரு காலகட்டத்தில் கேன்சர்னால அவதிப்பட்டு அவரோட கேன்சர் பிரச்சனை ஸ்டேஜ் 4 கிராஸ் பண்ணி போயிடுச்சு. இதனால சிகிச்சை பலனின்றி அவர் இறந்துட்டார் அப்படின்ற ஒரு தகவல் வந்து வெளியே வந்தது. இந்த தகவலை கூட யார் பரிமாறினா அப்படின்னு பாத்தீங்கன்னா இசையமைப்பாளர் டி இமான் அவர்கள் தான். ஏன்னா டி இமான் அவர்களே இவருக்கு வந்து இந்த கேன்சருக்காக உதவி பண்ணியிருக்காரா. அதனால அவரோட ட்விட்டர் பக்கத்துல தான் இப்படி ஒரு நடிகர் வந்து இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி டி இமான் அவர்கள் போட்டாரு. ஜூன் 14ஆம் தேதி இறந்துட்டதா. சோ இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளங்களும் தமிழ் சினிமால இருக்கிறாங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு உதவி செய்வதற்காக. இதே மாதிரி 10வதா தமிழ் சினிமாவோட ஒரு மிகப்பெரிய இழப்பு டெல்லி கணேஷ் சார் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். அவரோட 80வது வயசுல அவர் இறந்தாரு. இப்பதான் போன மாசம் 9ஆம் தேதி இறந்தாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு சோகம் தாங்க. ஏன்னா அவர் மாதிரிலாம் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் வரவே முடியாது. ஒரு ஏர்போர்ஸ்ல இருந்து சினிமா மேல இருந்த ஒரு பெரிய ஒரு ஆர்வத்தினால அந்த வேலையை விட்டுட்டு நாடக கம்பெனி டெல்லியில வந்து நடிக்க ஆரம்பிச்சு இதுக்கப்புறம் படிப்படியா ஏகப்பட்ட நாடகங்கள் நடிச்சது மட்டும் இல்லாம 400 படங்கள் அவர் நடிச்சிருக்காருங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் தமிழ் சினிமாவுக்கு கொடுத்து நம்மளையும் என்டர்டெயின் பண்ணவரு.
தன்னோட 80வது வயசுல இறந்திருக்காரு. 80வது வயசு அப்படின்றது ஒரு ஏத்துக்கக்கூடிய ஒரு வயசாக இருந்தாலும் இப்பதானே எல்லாரும் போனோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. 11வதா விஸ்வேஸ்வர் ராவ். விஸ்வேஸ்வர் ராவ் வந்து நிறைய தமிழ் படங்கள், தெலுங்கு படங்கள் நடிச்சிருக்காரு. நிறையன்றதோட 350 தமிழ் மற்றும் தெலுங்கு படங்கள் நடிச்சிருக்காரு. இந்த வருடம் ஏப்ரல் 2ஆம் தேதி இறந்துட்டாரு. ரொம்ப வருத்தமான விஷயம். இவர் வந்து ஒரு குணச்சித்திர கதாபாத்திரம் நடிக்கிற நடிகர் மட்டும் கிடையாதுங்க. இவர் ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா தான் தமிழ் சினிமாக்கு அறிமுகமானாரு. சைல்டு ஆர்டிஸ்டாவே கிட்டத்தட்ட 150 படங்கள் நடிச்சிருக்காருங்க. எவ்வளவு பெரிய ஆச்சரியம், யாருக்காவது தெரியுமா? பாக்குறதுக்கு சிம்பிளா மனுஷன் ஒரே ஒரு சீன், ரெண்டு சீன் வந்தாலும் கலக்கிட்டு போயிடுவார். எந்த படமா இருந்தாலும். இவரை ஞாபகம் இருக்கான்னு சொல்லுங்க. ஞாபகம் இருந்தா கமெண்ட்ல போடுங்க. தெரியுங்க இவர் வந்து இந்த படத்துல நான் பாத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ல போடுங்க. நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். இவர் பிதாமகன் படத்துல லைலா அவர்களுக்கு அப்பாவா வந்திருப்பாரு. ஆனா இவரோட 6வது வயசுலயே இவர் வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் வந்து எனக்கு கிடைச்சது. சிறுசேரியில ஃபேமிலியோட தங்கிட்டு இருந்தவர் கார்டியாக் அரெஸ்ட் ப்ராப்ளம்னால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. சிகிச்சை பலனின்றி தன்னோட 62வது வயசுல இறந்து விட்டார் விஸ்வேஸ்வர் ராவ். ரொம்ப சோகமான ஒரு நிகழ்வு தான். அடுத்ததா 12வதா சொல்ல போறது இன்னும் ஒரு சிறந்த நடிகர். இப்போ இந்த வருஷம் நம்மள வந்து இந்த வருஷத்தோட இறுதியில நம்மள வந்து ஷாக் கொடுத்தாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நடிகர் யுவன் ராஜ் நேத்ரன் அப்படின்றவர் தான். பாக்குறதுக்கு ரொம்ப அம்சமா இருப்பாரு. ரொம்ப நல்ல மனுஷனும் கூட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய டிவி சீரியல்கள்ல இவரை நம்ம பார்த்திருப்போம். ஆனா இவரெல்லாம் இறந்து போவார்ன்றத வந்து கொஞ்சம் கூட கனவுல கூட நம்ம நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம். ஏன்னா அவ்வளவு ஆக்டிவாவும், அவ்வளவு ஃபிட்டாவும், அவ்வளவு சூப்பராகவும் டான்ஸ் பண்ணக்கூடிய மனிதன் தான் இவர். இவர் இறந்ததுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா கடந்த 6 மாதங்களாக கேன்சரால் அவதிப்பட்டு கடைசியில சிகிச்சை பலனின்றி இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. தன்னோட 45வது வயசுல. இப்ப 13வதா சொல்ல போறவர் பேய் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஸ்டண்ட் மாஸ்டரா இருந்து ஒரு காமெடி நடிகரா வளர்ந்து வந்தவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டண்ட் மாஸ்டரா 25 வருஷம் பணியாற்றி இருக்கிறாருங்க. இதையும் தாண்டி பல சந்தானம் படங்கள்ல இவர் வந்து காமெடினாவும் நடிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம சமீபத்துல தளபதி தினேஷ் அவர்கள் ஸ்டண்ட் மாஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, இவர் ஒரு தகவல் வந்து பரிமாறினாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு லாரி ஆக்சிடென்ட்ல அவருக்கு கால் வந்து மிகப்பெரிய அடி ஒண்ணு பட்டுருச்சு. அதுல இருந்து ஷூட்டிங் சரியா போக முடியல. இதனாலதான் பாத்தீங்கன்னா அவருக்கு வருமானமும் இல்ல, ஹெல்த் ரொம்ப பாதிக்கப்பட்டு அதனாலதான் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் சினிமால பெருசா யாருக்குமே தெரியாது. ஒரு மினி லாரி ஒரு காலிலேயே ஏறிட்டுங்களாங்க. 14வதா சொல்ல போறது நடிகை காசி அம்மாள். இவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் கடைசி விவசாயி அப்படின்ற ஒரு படம் பார்த்திருப்போம். இந்த படத்துல வந்து ஒரு விவசாயியா நடிச்சிருக்கிறவர் தான் நடிகர் நல்லாண்டி அப்படின்றவர். இவர் கூட இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி இறந்துட்டார் அப்படின்ற ஒரு செய்தி வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது 2022 வருஷம். இதுக்கப்புறம் இந்த வருஷம் இவருக்கு ஜோடியாக நடித்த காசி அம்மாள் இறந்துட்டாங்க தன்னோட 74வது வயசுல. இவங்களோட இறப்பு வந்து ஒரு நார்மலான மரணம் கிடையாது. இவங்களோட சொந்த மகனை நம்மக்குடி அப்படின்றவரு இவங்களை அடித்து கொண்டிருக்கிறாரு அப்படின்றதுதான் ஒரு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு தகவல். என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட பையன் நம்மக்குடி இருக்காரு பாத்தீங்களா, இவர் எந்த வேலையும் போறதில்லை, எதுவுமே செய்யறது கிடையாது. இருந்தாலும் இவங்க அம்மாவை டெய்லி டார்ச்சர் பண்ணி காசு வாங்கிட்டு போய் குடிப்பாரா. ஒரு நாள் வந்து குடிக்கிறதுக்கு காசு கேட்கும் போது அதிகாலை 3 மணிக்கு இவங்க கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தகராறு பண்ணிருக்காங்க. இதனால கடுப்பானவர் கட்டை எடுத்து அவங்க மண்டையில அடிச்சு அவங்களை கொலை பண்ணிருக்காரு. இப்ப கடைசியில அவங்க இறந்துட்டாங்க. அவங்க பையனும் ஐபிசி செக்ஷன் 302 படி மர்டர் கேஸ்ன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாங்க. பாருங்க யாரோட வாழ்க்கை எப்படி எல்லாம் முடியுது அப்படின்றத நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அதனால இருக்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாவும் அடுத்தவங்களுக்கு புரோஜனமாவும் இருந்துட்டு போறதுதான் ஒரு நல்ல வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவேன். அதை விட்டுட்டு இதை நான் பண்ணணும், அதை நான் சாதிக்கணும், கோட்டை கட்டணும் அப்படின்னு இருக்கிற வாழ்க்கையை இழந்துடாதீங்க அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இது பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன நடிகர்களில் உங்களுடைய ஃபேவரட்டான நடிகர் யார் அப்படின்றதையும் கமெண்ட்ல போட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம சேனலோட மெம்பர்ஷிப் எடுத்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.